ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் கிரேவி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாம் கலந்து கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இதோட கூட எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கோபி மஞ்சூரியன் மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே பவுலில் கடாயில் ஒரு வெங்காயம், நறுக்கின வெங்காயம், 2 தக்காளி நறுக்கினது இதோட கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது அரைச்சி வச்சுக்கணும். நம்ம இதை அரைக்கிறதுக்காக ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ வேறு ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் இது பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு விழுது ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட கூட அரைச்ச விழுதை சேர்த்து இதில் ஃப்ரை பண்ணிப்போம். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ண உடனே இதோட கூட காலிஃப்ளவர், வறுத்த காலிஃப்ளவரையும் இதிலே சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பிரியாணி மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். காலிஃப்ளவரும் இதோட கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கிரேவி பதத்துக்கு வரணும். நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் மீடியமாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி நம்மளுடைய நான்வெஜ் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இதில் மேலே கொத்தமல்லி தூவி பரிமாறிக்கலாம். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.